வெள்ளை ரவை உப்புமா. ரவை உப்புமா பிடிக்கலைங்கிறது பேச்சு வழக்கில் அப்படியே வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக 100 பேருக்கு 40 பேர் ரவா உப்புமா விரும்பியே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கான ஒரு சரியான சாஃப்டான கொஞ்சம் உதிராக அது தண்ணி எவ்வளோ போடணும், வெங்காயத்தை எப்படி அரியணுங்கிறதுல கூட அந்த சாஃப்டும் அந்த உதிர்த்தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வெள்ளை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெள்ளை ரவை இருக்கும். ஒரு டம்ளரால் எடுத்திருக்கேன். இது 2 பேர்த்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும். 1/4 கிலோ டம்ளரில் அளந்துக்கிறோம். கோபுரமாக ஒரு சட்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு உளுந்து தாளித்து வருது. கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு சிம்மிலே நல்லா வறுத்து விடும் பொழுது ஒரு 3/4 பதம் கடலைப்பருப்பு வறுத்தோன்னே 2 மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். வரமிளகாய் அது 30 செகண்ட் ஃப்ரை ஆனோன்னே பெரிய வெங்காயம் கைப்பிடி, 3 பச்சை மிளகாய். இது கண்ணாடி பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் முந்தின பதமாகவே இருக்கணும். இப்போ அந்த ஒரு பங்கு ரவையை போட்டு நல்லா 20% ஃப்ளேமில் கிளறி கொடுக்குறோம். அது நல்லா 3 நிமிஷத்தில் வாசம் வரும். இதுதான் பதம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்றோம். 2.5 பங்கு தண்ணி போட்டுக்கிறோம் அதே சட்டியிலையே. இது உதிராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கொதி வரட்டும். உப்பு போட்டுடுறோம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடும்போது அது ஒரு அலாதியான வாசத்தை கொடுக்கும் இந்த உப்மாவுக்கு. நல்லா கொதி வந்தோன்னே சிம் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் ஒரு இடது கையால் ரவையை போட்டு வலது கையால் தொலாவி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது கொதிச்சுக்கிட்டேவும் இருக்குது. சிம் பண்ணோம்னா தான் உப்மா களி போல் ஆயிரும். அதனால் சிம் பண்ணக்கூடாது. கொட்டி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியும் அதுக்கும் ரொம்ப சமமானது போல் தெரியும். கிளறி கொடுக்கறத விட இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா எல்லாமா ஒன்று கலந்து வேகும். இப்போ பாருங்கள், ஏர் பபிள் வாங்கி வருது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டு, கடலெண்ணெய் ரொம்ப அருமையான ருசி இருக்கும். நான் கடலெண்ணெய் தான் போட்டுட்ருக்கேன். கடலெண்ணெயை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். இப்போ 2 நிமிஷம் கழித்து அந்த எண்ணெய் மேலேயே தான் இருக்குது. பெரட்டி கொடுக்குறோம். பெரட்டி கொடுத்து இப்போ கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு திரும்ப மூடிடுறோம். இது ஒரு 3 நிமிஷம். அப்போ ரவையை கிளறும்போது 3 நிமிஷம், ஒரு தடவை சிம்மில் போட்டிருந்தோம் 2 நிமிஷம், இப்போ 3 நிமிஷம் சிம்மில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். மொத்தமே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஒரு சுவையான ரவா உப்மா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உப்மா பிரியர்களுக்கான ஒரு சாஃப்டான ருசியான உப்மா உங்களுக்காக. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.